பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நல்லா கெடுபிடியா தான் போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா விளையாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை பிக் பாஸே வந்து ஃபைட் எல்லாம் ஆரம்பிச்சு விட்டுட்டு, இவங்க தான்ப்பா பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு கண்டஸ்டன்ட்ட கை காட்டுற மாதிரியே சில செயல்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன டாஸ்க் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த ராஜா ராணி அந்த இதுல இருக்க மந்திரிகள் இவங்களை எல்லாம் வச்சு பண்ற மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று சூப்பரா போயிட்டு இருக்கு. அந்த டாஸ்க் பார்க்கறதுக்கு ரொம்பவும் கியூட்டாவும் இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல இந்த டாஸ்க்ல வச்சிருக்க ட்விஸ்ட் என்ன தெரியுமா? ராஜா பொறுத்த வரைக்கும் ராஜா வந்து அவங்க சேர்ல உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னா அதுலேருந்து அவர் எங்கேயாவது போகணும்னா பல்லக்கில் மட்டும்தான் போகணும். ஸோ அதே மாதிரியே ராணிக்கும் இதே தான். ஸோ இது வந்து பாய்ஸ் vs கேர்ள்ஸ் அப்படின்னே டிவைட் ஆகி தான் இந்த டாஸ்க்கு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில வந்து ராஜாவை வந்து பல்லக்கில் தூக்கிட்டு போயிட்டு இறக்குன பிறகு ராணிக்கு அந்த பல்லக்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க பாய்ஸ் டீம் எல்லாருமே. அதுக்கு கேர்ள்ஸ் டீம்லேருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பல்லக்கு அப்படிங்கிறது ராஜாவுக்கும் ராணிக்கும் பொதுவானது. நீங்க ஏன் இதை வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க கொடுத்துதான் ஆகணுங்கிற மாதிரி பயங்கரமா ஃபைட் போகுது. நிறைய ஆர்குமெண்ட்டும் ஆகுது. அடுத்து என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம எபிசோட் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த கண்டஸ்டன்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? யார் ரொம்ப சுவாரஸ்யமா விளையாடுறாங்க அப்படிங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.